இந்த மாநாடு பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப்பெற்றது. பேரணி மற்றும் மாநாடு என்று திறந்த வெளியில் நடத்துவதாக அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. திருப்பரங்குன்றத்திலே நடத்துவதற்கு கேட்கவில்லை, மதுரை மாநகரத்தில் நடத்துவதற்காகத்தான் அனுமதி கேட்டோம். மதவெறியை தூண்டுவதற்காக கேட்கவில்லை, மத நல்லிணக்கத்திற்காக கோரினோம். ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்கிற அடிப்படையில் இதை அணுகி ஒரு நன்முயற்சிக்கு தடையாக இருந்திருக்கிறது. பேரணி நடத்தியிருந்தால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். திறந்த வெளியிலே இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் இன்னும் நமக்கு மனநிறைவை தந்திருக்கும், பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கும். இதை நடத்தக்கூடாது என்று காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மத நல்லிணக்கத்தை விரும்புகிற அரசு இங்கே நடக்கிறது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய முதல்வர் இங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதிகாரிகள் இந்த மத நல்லிணக்க பேரணிக்கு, மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இதை எப்படி நாம் அணுகுவது? இதை எப்படி நாம் மக்களிடத்திலே எடுத்துரைப்பது என்ற குழப்பம் ஏற்படுகிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. மதவெறி சக்திகளை அனுமதிக்க கூடாது என்பதிலே அவருக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்று கருத்து இல்லை என்பதிலும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் போன்ற அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அடிப்படையில் தான் நல்லாதரவை வழங்கி வருகிறது என்பதும் நாடறிந்த உண்மை, மக்கள் அறிந்த உண்மை. அப்படி இருந்தும் கூட மதுரை மாநகர காவல்துறை, மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த பேரணிக்கு, இந்த மாநாட்டுக்கு அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. மாநகர காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.